மேகாலயாவில் கணவரை ஹனிமூன் கூட்டிச் சென்று காதலன் மூலம் கொலை செய்த மனைவியிடம் போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி ஈரக்குலையை நடுங்க வைத்துள்ளது. திருமணமான 3 நாட்களில் தாலி கட்டிய கணவனுக்கு ஸ்கெட்ச் போட்ட மாடன் மணப்பெண்ணின் கொடூர புத்தியின் பகீர் பின்னணி என்ன? ஹனிமூன் அழைத்து சென்று கணவரை மனைவியே திட்டமிட்டு தீர்த்து கட்டிய சம்பவம் மேகாலயாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கொலையில் திடீர் திருப்பமாக அவரின் காதலன் மாஸ்டர் மைண்டாக இருந்தது அம்பலமாகி உள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து அவனை கொல்லுங்க என்று மனைவி கத்தியதும் கூலிப்படையினர் அடித்து கொன்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி உள்ளது. திரைப்படத்தை விஞ்சும் அளவிற்கு பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்தவர் ராஜா ரகுவன்ஷி. தொழிலதிபரான இவருக்கு சோனம் என்ற பெண்ணுடன் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. பின்னர் கடந்த 23ஆம் தேதி புதுமண தம்பதி மேகாலய மாநிலம் சிரப்புஞ்சி மலைப்பகுதிக்கு ஹனிமூன் சென்றுள்ளனர். இதனையடுத்து இருவரும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அடுத்த 10 நாட்களில் ராஜா ரகுவன்ஷி மட்டும் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதி உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரின் மனைவி சோனம் மாயமான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தலைமறைவாக இருந்த சோனம் 2 நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் நந்த்கஞ்ச் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். தனக்கு போதை மருந்து கொடுத்து யாரோ கடத்தி வந்ததாக கூறி தப்பிக்கலாம் என்று அவர் திட்டமிட்டதை போலீசார் தவிடுபொடியாக்கினர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் ஹனிமூன் அழைத்து சென்ற கணவனை தனது காதலன் ராஜ் குஷ்வாஹா உதவியுடன் திட்டமிட்டு தீர்த்து கட்டியது அம்பலமானது. காதலன் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் மூலம் கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து கொலையில் தொடர்புடைய ஆனந்த் கும்ரி, ஆகாஷ் ராஜ்பூத் மற்றும் விக்கி தாக்கூர் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் மேலும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது. இந்த 3 பேரும் சோனம் காதலன் ராஜின் சிறுவயது நண்பர்கள் என்பது தெரிய வந்தது. திருமணமான 3 நாட்களிலேயே சோனம் தனது கணவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக ராஜ் மற்றும் அவரின் நண்பர்கள் 3 பேருடன் ஒரு கஃபேயில் வைத்து சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதற்காக தனது நண்பர்களுக்கு பணம் கொடுக்க ராஜ் வாக்குறுதி அளித்துள்ளார். சதி திட்டத்தின்படி கணவரின் வீட்டிற்கு தெரியாமல் மேகாலயாவுக்கு ஹனிமூன் செல்ல சோனம் தன்னிச்சையாக டிக்கெட் புக் செய்துள்ளார். சிரப்புஞ்சி செல்வதற்கு மட்டும் டிக்கெட் முன்பதிவு செய்தவர் திரும்பி வருவதற்கு புக் செய்யாமல் இருந்துள்ளார். மேலும் ஹனிமூன் செல்வதற்கு முன்பு தனது கணவரிடம் செயின், மோதிரம் உட்பட 10 சவரனுக்கும் மேற்பட்ட நகைகளை அணிந்து வர கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து திட்டமிட்டபடி புதுமண தம்பதி மேகாலயா செல்வதற்கு முன்பு ராஜின் நண்பர்கள் 3 பேரும் அங்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றதும் ஆன்லைன் மூலம் கோடாரி மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வாங்கியுள்ளனர். சம்பவத்தன்று ஆளில்லாத இடத்திற்கு சோனம் தனது கணவர் ராஜா ரகுவன்ஷியை அழைத்து சென்றுள்ளார். அப்போது கூலிப்படையாக செயல்பட்ட 3 பேரும் அங்கு ஆயத்தமாக இருந்துள்ளனர். அந்த நேரம் சோனம் தனக்கு கால் வலிப்பதாக கூறி கணவனுக்கு சற்று பின்னால் நடந்து சென்றுள்ளார். இதனையடுத்து 3 இளைஞர்களும் ராஜாவை நெருங்கியுள்ளனர். திடீரென அவனை கொல்லுங்கள் என்று சோனம் கத்தியதும் 3 நபர்களும் ராஜா ரகுவன்ஷியை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது சோனமின் காதலன் ராஜ் குஷ்வாஹா சம்பவ இடத்தில் இல்லை. ஆனால் இந்தூரிலிருந்து மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு தனது நண்பர்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துள்ளார். இதனிடையே தாங்கள் எங்கு தங்கியுள்ளோம், எங்கு செல்கிறோம் என்பது குறித்து லைவ் லொகேஷனை கொலையாளிகளுக்கு சோனம் அனுப்பியதும் அம்பலமானது. மேலும் ராஜா ரகுவன்ஷியின் உடல் இந்தூருக்கு கொண்டு வந்தபோது அவரின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியிலும் சோனமின் காதலன் ராஜ் பங்கேற்றுள்ளார். இதன் மூலம் இந்த கொலையில் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை காட்டிக்கொள்ள முயற்சித்திருக்கிறார். இந்நிலையில் சுற்றுலா முகவர் ஒருவர் கொடுத்த தகவலே கொலையாளிகள் 3 பேரையும் பிடிக்க உதவியாக இருந்தது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஹனிமூன் சென்ற தம்பதி கடைசியாக இருந்த சிசிடிவி காட்சியை ஷிலாங் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் சோனமின் ரெயின்கோட்டை கொலையாளிகளில் ஒருவரான ஆகாஷ் அணிந்திருந்தது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த கொலையில் சோனமிற்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்த போலீசார்
தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. இதில்தான் ஹனிமூன் அழைத்து சென்ற கணவரை தனது காதலன் உதவியுடன் மனைவியே கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட ராஜா ரகுவன்ஷியின் மனைவி சோனம், அவரின் காதலன் ராஜ் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி கொலையில் மேலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.